ஜங்ஷனுக்கு போனோம். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி புக் பண்ணலை கைஸ். மக்களில் வந்து சீட்டு கிடைக்கல. இங்கே கிறிஸ்மஸ் டைமில் வந்திருக்குமா. ஸோ நைட்டில் பார்க்குறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலராக சீரியல் போட்டு இடையில ஒரு ஸ்டாரை வேற கொண்டு விட்டுருவாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வாகமானுக்கு வந்துட்டோம். கொடைக்கானல் போனது கிடையாது, ஊட்டி போனது கிடையாது. வாகமான் நடவுஸ், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட், அந்த பிரிட்ஜு. ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலம்புழா டேம்லாம் சுற்றிட்டு அப்படியே வீட்டில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோட்டயமுக்கு ட்ரெயின் ஏறுறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பாலக்காடு ஜங்ஷன் போயிட்டு ஸோ அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம். ஸோ கோட்டயம்லேருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பயணம் தான் இது. அது மாதிரி நீங்கள் வந்து வாகமான் வாரீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி கோட்டயம் வந்துடுங்க. ட்ரெயினில் வரீங்கன்னா கோட்டயம் வந்துட்டு ஸோ அதுக்கடுத்து வர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா குமுளி இருக்குது பார்த்தீங்களா, குமுளி வந்துட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே வாகமான் வந்துடலாம். அதாவது தேனி, கம்பம், குமுளி. ஸோ அதுக்கடுத்து அப்படி கூட வந்துடலாம். ஸோ வாங்க நம்மளோட பயணத்தை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணோட ரூமுக்கு ஒரு பெரிய பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 11. ஸோ இங்கேருந்து இப்போ வந்து ஜங்ஷனுக்கு போனோம். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். பட் ஆட்டோ நிறையா இருக்குது, கொஞ்சம் காஸ்ட் அதிகம். வேறு வழி இல்லை கைஸ், ஆட்டோவில் தான் போய் ஆகணும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 12:30 அப்படி வந்து ட்ரெயின். வேலை இந்த ஹாஸ்டலில் தண்ணி வச்சுருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வச்சுக்குவோமா. ஒரு ஆட்டோ வந்தது, ஏறிட்டோம். 150 கேட்டாங்க. ஆக்சுவலி எங்கள் ஹாஸ்டல் அந்த ரூமுக்கு கிட்ட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 கேட்டாங்க. ஏன்னா இது மிட் நைட்டு அவ்வளோ கேட்பாங்க அப்படி இப்படின்னாங்க. நாங்கள் வந்து ரோட்டில் நின்னோம். பகல்லன்னா 120 அந்த மாதிரி போல். ஸோ நைட்டு இங்கே பஸ் எதுவும் இல்லாதனால ஒரு 30 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. 1 கிலோமீட்டர்னா கூட நடந்தே போயிடலாங்க. ஆனால் ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கா. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, எடுத்தான் ஆகணும். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி புக் பண்ணலை கைஸ். மக்களில் வந்து சீட்டு கிடைக்கல. இங்கே டவர் கொஞ்சம் ரொம்ப சுற்றிருச்சு. வெளியே வந்து புக் பண்ணாலே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கோவா போகிறப்பையும் அந்த பெங்களூரில் புக் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டேஷனில் தான் போகிறோம். பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்டு பாயிண்ட் வந்து இங்கே தான், கேரளா தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் தாண்டி கோயம்புத்தூர்லேயே நிறைய இதாயிரும். ஸோ நம்ம வந்து இப்போ பாலக்கல்ல ஏற போகிறோமா. இதுக்கடுத்து மேபி எர்ணாகுளம். ஸோ அங்கங்கேயாவது ஒரு க்ரௌடு கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு உட்கார்றக்கு இடம் கிடைச்சதுன்னா அப்படியே தூங்கிட்டு வந்துடலாம். Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you never show. There are the things I want to know. Secrets கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்திருக்குமா. ஸோ நைட்டில் பார்க்குறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலராக சீரியல் போட்டு இடையில ஒரு ஸ்டாரை வேற கொண்டு விட்டுருவாங்களா. பார்க்குறதுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே தான் வந்தேன். எர்ணாகுளம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour போனோம். ஸோ அங்கேருந்து 6 மணிக்கு டைமிங் பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சொன்னால் ஒரு 8 மணிக்கு அப்படி போயிடலாம். ரூமுக்கு ஒரு 1 மணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு நம்மளோட அப்படியே ஜாலியாக சுற்றுறத ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். போகலாம். கோட்டயம் வந்துட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சி வாகமன் போய் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு. ஸோ எப்படா போகுன்னு இருக்கு கைஸ், ஒரு மாதிரி இருக்குது. 3 hours later.
கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வாகமனுக்கு வந்துட்டோம். கோட்டையமில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பஸ் எடுத்தானுங்க. நல்லா சரியால வரட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் நினைக்கிறேன் வந்துட்டான் வரட்டி. இப்போ மணி எத்தனை? 2.5 மணி நேரம். அதான் மணி எத்தனை? 9:30. 10 மணி ஆயிடுச்சு கைஸ். ஒரு 11 மணிக்குள்ளே ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு போனோம்னா சுத்த வேண்டியதான். ஆக்சுவலி நான் ஒன்று புக் பண்ணியிருந்தேன், அது டென்ட்டு இது போல். ஸோ அதனால் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஜீப் சஃபாரி வந்து ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. தெரிஞ்ச ஒரு அண்ணா தான். ஸோ அவர் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்கலாம் கைஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் வாகமன். இல்லை கைஸ், நாங்கள் எங்களோட ரூமை தேடி போய்கிட்டு இருக்கோம். குழந்துட்டு இருக்கு கைஸ். சரியால வெயில் கைஸ், செம்ம வெயில். கொஞ்சம் லேட்டு தான், பட் வந்து என்ன இதுவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் 12:30 கிளம்பியிருப்பேன். ஸோ இதுக்கு மேலே கிளம்ப முடியுமான்னு தெரியல சீக்கிரமாக. அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம்டா? இங்கே தான் அதான் வாகமன். கொடைக்கானல் போனது கிடையாது, ஊட்டி போனது கிடையாது. பட் ஆனால் இதில் எல்லாமே அந்த கிட்டவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எஸ்டேட்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் தானே இருக்கும் மற்ற பிளேஸ்லலாம். இதுலலாம் ரொம்ப கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரில. இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆட்டோ பேசணும் கைஸ். இதுவே 2000 ரூபா சொல்கிறாங்க. நல்லா பார்த்தா ஒரு 4 பிளேஸ் தான் கூப்பிட்டு போவாங்க. அது வேறு பேசி போகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெடோஸ், என்ன சொல்கிறது, வாகமன் மெடோஸ், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அந்த பிரிட்ஜு. எங்கடா 200 மீட்டர் எங்கே காய்ஸ்? அங்கே பாருங்க, வியூ வேற மாதிரி இருக்குது காய்ஸ். எப்படியோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிடச்சிருச்சு. இப்போ ஆஃப் ரோடிங் வந்து நான் நாளைக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அண்ணா தான் இது பண்ணாங்க, ரகபோத் ரெசிடென்சின்னு சொல்லிட்டு. நான் இதோட காண்டாக்ட்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் ரூமு. சிம்பிளான ஒரு டபுள் பெட்டு, ஒரு பாத்ரூமு, ஸோ கண்ணாடி எல்லாமே இருக்குது. வியூ பாயிண்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு பேக் சைடு வியூ பாயிண்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சைட் சீயிங் பண்ணுறதுக்கு வந்து இங்கே இருக்கிற ரெசார்ட்டோட அண்ணாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆட்டோவில் போயிட்டு ஒரு 4 இது, ஏன்னா இங்கே வந்து லோக்கல் பஸ் எதுவுமே கிடையாது. வாகமன் மெடோஸ், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட், அந்த பிரிட்ஜு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கில் போகிறோமோ இல்லையோ, ஸோ சும்மா போயிட்டு ஒரு விசிட் அடிச்சு விட்ருவோம். ஸோ இது 4 தான் நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி என்னன்ட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து காலையில் நமக்கு ஆஃப் ரோடிங். எங்களுக்கு தக்கல்ல சீட் கிடைக்காம இருந்தது ஒரு வருத்தமாக போச்சு கைஸ். ஏன்னா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் கீழே உட்காந்துட்டே தான் வந்தோம், தூங்கவே இல்லை. பட் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக கோட்டயமுக்கு 5 மணிக்கு மேலே வந்தோம். ஸோ ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஒரு 6 மணி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து 7 மணிக்கு வாகமன் பஸ்ஸை பிடிச்சி ஏறி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா 9:30 தான் நாங்கள் வந்து வாகமனே போனோம். பட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நான் செம்மையாக தூங்கிட்டேன். அந்த டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினார். ஸோ அதெல்லாம் என்னால் ரசிக்க முடியலை. பட் நான் அதெல்லாம் தூங்கிக்கிட்டே லைட்டாக எனக்கு சின்ன சின்ன ஞாபகங்கள் இருந்தது. நிறையா வியூஸை என்னால் கவர் பண்ண முடியலை, நிஜமாவே சாரி கைஸ். ஃபைனலி நாங்கள் வாகமன் வந்தோம். ஸோ அங்கேருந்து நான் ஒரு டென்ட்டு தான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு மொட்டை மாடியில் ஒரு டென்ட்டு, அந்த வியூ பாயிண்ட்டு, வாட்டர் ஃபால்ஸ், அந்த மாதிரி தான் புக் பண்ணியிருந்தேன். பட் டவுன்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால நாங்கள் அந்த டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமை புக் பண்ணிட்டோம். அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். See you, bye bye.